ப்ளீஸ் சாப்பிடுங்க. அருண் சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியாம நான் எப்படி சாப்பிடுறது? பாவம் அவங்க பசியோட இருக்கானோ என்னவோ. இந்த வீட்ல இருக்கும்போது அவன் பின்னாடியே போய் அவனுக்கு சாப்பாடு ஊட்டுவேன். ஆனா அவன் சாப்பிட மாட்டான். இப்ப அருண் அவங்க கிட்ட என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கானோ தெரியல. அருணுக்கு எதுவும் ஆகாது. நான் சொல்றத நம்புங்க ஆர்த்தி. அருணுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் அவனை கூட்டிட்டு வரேன். அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். போதும், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இதுக்கு முன்னாடி கூட நீங்க இப்படித்தான் என்கிட்ட சொன்னீங்க. என் மேல நம்பிக்கை வை, நான் எல்லாத்துக்கும் பொறுப்பு, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன்னு சொன்னீங்க. நான் சொன்னதை கேட்டீங்களா? அருணுக்கு புது ஸ்கூல் பிடிக்கல, இன்னைக்கு ஒரு நாள் அவன் போகலன்னா என்ன அவனை விட்டுருங்கன்னு சொன்ன. ஆனா நீங்க கேட்கல. யாருமே என் பேச்சு கேட்கல. அவனை வற்புறுத்தி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சீங்க. என்ன சமாதானப்படுத்திட்டு அவனை என்கிட்ட விடு, நான் அவனை பாத்துக்கிறேன், என்ன நம்புன்னு சொன்னீங்க. நான் உங்களை நம்பினேன். இப்ப என்னாச்சு? என் நம்பிக்கையை நீங்க கெடுத்துட்டீங்க. இப்ப என்னடானா மறுபடியும் என் மேல நம்பிக்கை வைன்னு சொல்றீங்க. இப்பவும் சொல்றீங்க அருணை காப்பாத்துறது ஏன் பொறுப்புன்னு. என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே எப்பவும் நான் உங்களை நம்ப போறதில்ல. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல, எதையும் சொல்ல விரும்பல. யாரும் எனக்கு திரும்ப வேணும். யாரும் என்கிட்ட திரும்ப வந்தா போதும். யாரும் உங்களால திரும்ப கொண்டு வர முடியுமா, கொடுக்க முடியுமா? ப்ளீஸ் யாரும் திரும்ப அழைச்சிட்டு வாங்க. போலீஸ்காரங்களுக்கு இது ஒரு கேஸ் அவ்வளவுதான். ஆனா அருணிய உயிர், என்னோட வாழ்க்கை. அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. யாருன்னு திரும்ப கூட்டிட்டு வாங்க. யாருன்னு கூட்டிட்டு வாங்க. நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் ஆர்த்தி. சத்தியமா அருணை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். அதுக்கு நான் முழு பொறுப்பு. இனிமே உங்களோட நம்பிக்கையை நான் போய் நடிக்க மாட்டேன். நிச்சயமா அருணை மீட்டு கூட்டிட்டு வருவேன். இப்ப நீங்க சரியான முடிவை தான் எடுத்திருக்கீங்க. இனிமே அந்த கடத்தல்காரன் பின்னாடி நாம அலைய வேண்டிய அவசியமே இல்ல. போலீஸ் இருக்காங்கல்ல, அருண் விஷயத்தை அவங்க பாத்துக்குவாங்க. அப்பா, டேய் என்னடா ஆச்சு? ராஜேஷ் என்னாச்சு? அப்பா, நம்ம உடனடியா 10 கோடி ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி ஆகணும். பணம் ரெடி பண்றது அப்படின்னா நீ கடத்தினவனுக்கு பணத்தை கொடுத்து அருணை காப்பாத்துறதுன்னு முடிவு பண்ணிருக்கியா? அப்பா, யோசிக்கிறதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லப்பா. அது மட்டும் இல்லாம ராஜேஷ், என்னாச்சு உனக்கு? புத்திகிதி கெட்டு போச்சா? நமக்கு உதவி செய்ய போலீஸ் இருக்கு. உனக்கு சட்டத்து மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சா? அப்பா, இப்ப எனக்கு வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான். அருணை நாம எப்படியாவது பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாகணும். அதுவும் சீக்கிரமா. அருணை கூட்டிட்டு வருவேன்னு ஆர்த்தி கிட்ட சொல்லியிருக்கேன். நாங்க எல்லாரும் யோசிக்கிறதும் கூட அருணை நல்லபடியா திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுங்கிறத பத்தி தான் ராஜேஷ். போலீஸ் கமிஷனரும் எங்க கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த கிட்னாப்பர்ஸ அவ்வளவு சாதாரணமா அவங்க விட்டுற போறது இல்லைன்னு. இந்த விஷயத்துல நாம யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? அப்படியே நாம பணத்தை கொடுத்தாலும் அருண் அவங்க பத்திரமா திருப்பி அனுப்புவாங்களா மாட்டாங்களான்னு. எந்த கிட்னாப்பிங் கேஸா இருந்தாலும் சரி, போலீஸ் அதுக்காக கவலைப்படாம இருக்காது. இதுல இன்னொரு விஷயம், அந்த கிட்னாப்பர்ஸுக்கு பணம் கிடைச்ச அப்புறமும் கூட பிரச்சனையை திசை திருப்ப பையனை கொன்னாலும் கொண்டுடுவாங்க. அதுக்கும் உத்தரவாதம் இல்ல. ராஜேஷ், நான் என்னோட முடிவை எடுத்துட்டேன். அந்த கிரிமினல்ஸுக்கு என்கிட்ட இருந்து 1 ரூபாய் கூட கிடைக்க போறது. அப்படின்னா நம்ம எல்லாரும் கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்கணும்னு நீங்க சொல்ல வரீங்களாப்பா? அவ எவ்வளவு டைம் கொடுத்தானே போலீஸ்காரங்களுக்கு எப்படி தெரியும்? பாப்பா, அருண் நம்ம வீட்டுக்கு உடனடியா வந்து ஆகணும். ராஜேஷ், கடவுள் மேல ஆணையா சொல்லுங்க,
அருண் இல்லாம நம்ம பிரியா பானுவை யாராவது கடத்திருந்தா நீங்க அப்பவும் இதே முடிவு தான் எடுத்திருப்பீங்களா? ராஜேஷ், என்ன மன்னிச்சிடுங்கப்பா. உங்களால பணத்தை ரெடி பண்ண முடியாதுன்னா பரவாயில்ல, விடுங்க. அதுக்காக நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். பிரியா பானுவோட ஃபியூச்சருக்காக நான் போட்டு வச்சிருக்கிற FD பணம் என்கிட்ட இருக்கு. ஆனா இப்போ அந்த பணம் கூட எனக்கு பத்தாம போகலாம். ஒருவேளை எனக்கு பணம் தேவைப்பட்டா நான் நம்ம புரோக்கர் கிட்ட பேசி பார்க்கறேன். வெளியில எங்கேயாவது இன்ட்ரெஸ்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன். இப்போ பேச்சு நீ பணம் தர போறியா இல்ல நான் பணம் தர போறாங்கிறத பத்தி இல்ல ராஜேஷ். ஒரு கிரிமினலுக்கு, சட்டத்துக்கு புறம்பானவனுக்கு பணம் கொடுக்க கூடாது. இப்போ நீ எடுத்திருக்கிற இந்த முடிவு சரியான முடிவு இல்ல. இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப யோசிச்சு எடுக்கிற முடிவு. அந்த கிட்னாப்பர்ஸுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் கொடுக்க போறதும் இல்ல. அப்பா சொல்றத நீதான் புரிஞ்சுக்காம பேசுற ராஜேஷ். சும்மா பணத்தை வாரி கொடுக்கறதுக்கு இது ஒண்ணு சாதாரணமான விஷயம் இல்ல. உங்க அப்பாவோட சம்பாத்தியம் பூரா அதுல அடங்கி இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்க 3 பேரோட பங்கு அதுல இருக்குங்கிறத மறந்துட்டியா? யாரோ பெத்த பிள்ளைக்காக நீ எதுக்காக பணம் கொடுக்கணும்னு நினைக்கிற? என்ன சொன்னீங்க? எங்க பேரனை யாரோ பெத்த புள்ளன்னு சொல்றீங்களா? ஏன் இப்படி பேசுறீங்க? சம்பந்தி அம்மா, உங்களோட இந்த வார்த்தை எங்களை எந்த அளவுக்கு புண்படுத்தும்னு உங்களுக்கு புரியலையா? இப்படி ஒரு நடப்பு இருந்தா அதையே எங்ககிட்ட முன்னாடியே சொல்லல. நாங்க நீங்க பேசின எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் சம்பந்தி. நாங்க சொல்றதையும் இப்ப தயவு செஞ்சு நீங்க கேளுங்க. அருணோட தாத்தா பாட்டியா எங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. இன்னைக்கு அவன் மேல உண்மையான பாசமும் பிரியமும் எங்களுக்கு இருக்கு. எங்களாலையும் அந்த பொறுப்புகளை நிச்சயம் நிறைவேற்ற முடியும். என்ன, நாங்க உங்களை விட வசதியில குறைஞ்சவங்க, அவ்வளவுதான். ஆனா உங்களை விட பாசத்துல என்னைக்கும் குறைஞ்சவங்க இல்லைன்றத தெரிஞ்சுக்கோங்க சம்மதி. நீங்க இப்படி பேசுனதை கேட்டதும் என் மனசே உடைஞ்சு போச்சு. ஆனா அதுக்காக எங்க கைய கட்டிக்கிட்டு அழுது புலம்பி ஒரு மூலையில உட்கார்ந்துட மாட்டோம். நாங்களே போய் எப்படியாவது பேரனை கூட்டிட்டு வந்துடுறோம். எல்லாரும் நிம்மதியா வீட்லயே இருங்க. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்களும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்க ஒண்ணு தப்பா புரிஞ்சுக்கல. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். சம்பந்தி அம்மாக்கு ஆர்த்தியோட அருண் இங்க வர்றது கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னோட பிடிவாதத்தினாலையும் உங்க பெருந்தன்மையாலையும் ஆர்த்தியோட அப்பா வேணான்னு சொன்னாலும் நான் ஆர்த்தியோட அருணை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். எதுக்குன்னு தெரியுமா? ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். அந்த பச்சை புள்ள அம்மாவை பிரிஞ்சு ஏங்கிட கூடாதுங்கிற காரணத்துக்காக தான். ஆனா நான் எதை நினைச்சு பயந்தனோ அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. நீங்க விரும்பின மாதிரியே இன்னைக்கு நடந்துருச்சுல்ல. ஒரு குழந்தை தான் அம்மாவை பிரிச்சு போயிட்டால. ரொம்ப நல்லா இருக்கு சம்பந்தி. எவ்வளவு ஈஸியா பழிய தூக்கி எங்க மேல போட்டுட்டீங்க. ஒரு கைய தட்டினா மட்டும் ஓசை வராது. உங்க அருணும் அபிதாவும்
இந்த வீட்ல நாங்களும் ஒருத்தர்னு நினைக்காதப்ப நாங்க எதுக்காக எங்க வீட்டு படத்தை கொடுக்கணும்னு சொல்றீங்க? அம்மா, அருண் ஸ்கூலை விட்டு ஓடி போக வேண்டிய அவசியம் என்ன? அப்படி பண்ணாம இருந்திருந்தா இப்ப இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. ஒரு பழமொழி இருக்குல்ல, நெருப்ப ஊதுவானே கைய சுட்டுக்குவானே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சம்பந்தி? அருணோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் அவனை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்தோம். அத புரிஞ்சுக்காத உங்க பொண்ணு அபிதா ஏதோ செய்யக்கூடாததை செஞ்சிட்ட மாதிரி பொறுமைகிட்டு இருக்கா. தேவையில்லாம ஒரு சின்ன பையனால இந்த வீட்ல இப்படி ஒரு பெரிய இடி வந்திருக்கு. அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், என் பிள்ளைக்கு ஒரு மனைவிதான் வேணும், குழந்தையோட இருக்கிற தாய் வேண்டான்னு. காயத்ரி, 4 பேருக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நாக்க அடக்கி பேசு. என்ன பேசினா என்ன ஆகும்னு தெரியாம பேசுறதே வழக்கமா போச்சு. இப்போ கடந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறது உனக்கு அவசியமானு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த மாதிரி பேசுறதுக்கு இதுவா நேரம்? இத பாருங்க சம்பந்தி, நாங்க மருமகளோட அவ மகனையும் சேர்த்து தான் ஏத்துக்கிட்டு இருக்கோம். அருண் யாரோ ஒருத்தருக்கு பிறந்திருக்கலாம், ஆனா இப்போ அவன் இந்த வீட்டு பையன். எங்க கவலை, அன்பு, அக்கறை எல்லாமே மத்த குழந்தைங்க மேல இருக்கிற மாதிரியே தான் எங்களுக்கு அருண் மேலயும் இருக்கு. இதுல பிரச்சனை என்னங்கறத பாத்தீங்கன்னா, அருணை மீட்கிறதுல பணம் கொடுக்கறதுல இல்ல. இது நாள் வரைக்கும் நான் மத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாதான் வாழ்ந்திருக்கேன். அதனாலதான் எனக்கு போலீஸ் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்களே சொல்லுங்க சம்பந்தி, நீங்க யார முழுசா நம்புவீங்க? நீங்க நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்புவீங்களா, இல்ல அந்த கிரிமினல்ஸை நம்புவீங்களா? என்ன இருந்தாலும் அவங்க கிரிமினல்ஸ், பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கங்கறத மறந்துடாதீங்க. நான் எந்த நம்பிக்கையில உங்க அபிதாவை என் மருமகளாவும் உங்க பேரனை என் பேரனாவும் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தேனோ, அதே நம்பிக்கையோட எல்லா முயற்சியிலையும் நான் இறங்கியிருக்கேன். அருண் பூரண நலத்தோட திரும்ப வருவான். நான் இத வாக்குறுதியாவே உங்களுக்கு தரேன். சரி, இப்போ நீங்க மருமக அபிதாவை போய் பாருங்க, அவளுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். வாங்க, நான் உங்க 2 பேரையும் அபிதா கிட்ட கூட்டிட்டு போறேன். அருணுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவனை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் எனக்கு திரும்ப கிடைச்சா போதும். கடவுளே, அருண் எனக்கு திரும்ப கொடுத்துரு. ப்ளீஸ், அவனை பத்திரமா என்கிட்ட சேர்த்துரு. ஆர்த்தி, அருண் நிச்சயமா திரும்பி வந்துருவாமா, நீ தைரியமா இரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நானும் அருணும் எப்பவும் சந்தோஷமா இருப்போம்னு சொன்னீங்க.
ஆனா இப்ப நாங்க எங்க சந்தோஷமா இருக்கோம்? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அருணுக்கு எதுவும் ஆகாதுமா. கடவுள் மேல நம்பிக்கை வை ஆர்த்தி. எப்படி கடவுள் மேல நம்பிக்கை வைக்க சொல்றீங்க? என்னோட வாழ்க்கையில சந்தோஷங்கிறதே இல்லையே. அப்ப கூட எல்லா கஷ்டங்களையும் தனியா நின்னு சமாளிச்சு போராடி இருக்க. தனியா எல்லாத்தையும் எதிர்த்து நின்று இருக்க. ஆனா இன்னைக்கு கடவுள் என் வாழ்க்கையில கொடுத்த ஒரே சந்தோஷத்தையும் பறிச்சுக்கிட்டாரு. யாருன்னு தொலைச்சிட்டேன். இப்படி எல்லாம் நடக்கும்போது என்ன அந்த கடவுள் மேல நம்பிக்கை வைக்க சொல்றீங்களே, எப்படி முடியும்? ஹலோ, என்ன? அவங்க போலீஸ்ல தகவல் சொல்லிட்டாங்களா? அவங்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், என்கிட்ட தப்பு பண்ணா என்ன பண்ணுவேன்னு தெரிஞ்சும் அவன். சரி, நான் யாருன்னு காட்டுறேன். தயவு செஞ்சு கெத்து போயிடு. இந்த குழந்தை மேல கை படக்கூடாது. இங்க இருந்து போயிடு. ஏய், இல்ல நான் இந்த விடுறியா குழந்தை கிட்ட விட மாட்டேன். குழந்தை விட்டு. அம்மா 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 கிட்ட பேசணுமா? அம்மா ஞாபகம் வந்துருச்சா? இதோ இப்பவே அம்மா கிட்ட போன் பண்ணி நாம பேசலாம். அம்மா 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 ஹலோ, இவ்வளவு சீக்கிரத்துல போன் எடுத்துட்டீங்க? உங்க பையன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க இல்ல? யாரும் உங்ககிட்ட தானே இருக்கான்? ஆமா, உங்க பையன் என்கிட்ட தான் இருக்கான். இதோ அவங்கிட்ட நீங்களே பேசுங்க. தம்பி, அம்மா பேசுறாங்க. ஹலோ அம்மா. ஹலோ ஹலோ அருண், அம்மா பேசுறேன்ப்பா. அருண், நீ எப்படி இருக்க? அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பயப்படாத அருண், பயப்படாத. நான் சீக்கிரமா உன்னை அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடுறேன். நீ எங்க இருக்கன்னு மட்டும் சொல்லுப்பா. எங்க இருக்க? தெரியல, இங்க இருட்டா இருக்கு. சரி சரி, போனை கொடு. பேசுனது போதும். இனி பேச்சுக்கெல்லாம் இடமே இல்ல. நீங்க உங்க புள்ள மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்கல்ல? ப்ளீஸ் ப்ளீஸ் யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க. அப்படின்னா எதுக்காக போலீஸ் கிட்ட போனீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க என்ன பண்றீங்க, யார்கிட்ட பேசுறீங்கன்னு. போங்க, போய் உங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. இனிமேலும் போலீஸ் கிட்ட போய் பெரிய தப்பு பண்ணாதீங்கன்னு. அப்படி இல்லைன்னா உங்க புள்ளையோட முகத்தை கூட நீங்க பார்க்க முடியாது. இல்ல இல்ல, ப்ளீஸ் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. ஹலோ ஹலோ ஹலோ.